வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் ஈஸியான இடியாப்பம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற வெரைட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம இடியாப்பம் மாவு ரெடி பண்ணிக்கலாம். கடைகள்லையே இடியாப்பம் மாவுன்னு விற்கும், அதை கேட்டு வாங்கிக்கோங்க. நார்மலான அரிசி மாவில் இதை பண்ண முடியாது. இதில் 2 கப் எடுத்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம கரண்டியோட பின்பக்கம் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நல்ல சூடாக இருக்கணும், அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். வார்ம் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கொதிக்க கொதிக்க வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு நல்லா வெந்து ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி வரும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் எல்லா தண்ணியும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அளவு பார்த்து தான் சேர்க்கணும். இது உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது, எல்லாம் ஒன்றா கலந்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. மாவு நல்லா வெந்துருச்சு. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் நம்ம பிடிக்கிற ஷேப் அப்படியே வரணும். இப்போது இது ரெடியாக இருக்குது. இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இடியாப்பம் புளிகிற அந்த டூலில் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஈஸியாக புளிகிற மாதிரி டூல் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் சேர்த்துட்டு இதை நான் இட்லி தட்டில் புளிஞ்சுக்கிறேன். ஒரே இடத்துல புளிஞ்சிங்கன்னா ரொம்ப சிக்கலாக வரும். அப்படி இல்லாமல் நல்லா பரவலாக பிழிஞ்சுக்கோங்க. சில பேர் இடியாப்ப தட்டே வச்சுருப்பாங்க, அதில் தனித்தனியாக இடியாப்பமாக கூட நம்ம பிழிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு இதை ஒரு இட்லி கொப்பரையில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டு இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் சேர்க்கணுன்ற அளவு கிடையாது, நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நிறைய சேர்த்தாலும் தண்ணி விட்டுரும், ஸோ நிறைய சேர்க்காதீங்க. லைட்டாக அந்த டேஸ்ட்டுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இனிப்பு சேவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெரைட்டி சேவை பண்ணும் போது இது கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சேவை இது. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி மட்டும் இல்லாமல் இதில் தேங்காய் பால் கூட ஊற்றி சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.